நண்பர்களே வணக்கம். ஒரு மாருதி 800 டோர் லாக்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப எளிய முறை தான். ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 ஒர்க் ஷாப்பில் கேட்டு பார்த்தேன். ஸோ அவங்க இது டிங்கரிங் பண்ணுறவங்க தான் இதை மாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப எளிய முறை தான். டோர் பேடை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குற இந்த லாக்கை கலத்துறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ மற்றபடி எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். யாருனாலும் எளிய முறையில் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்கையாவது செய்யலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இது அந்த டூல்ஸ் வேணும், இந்த டூல்ஸ் வேணும். அதெல்லாம் அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு வீடியோ வேணும்ல. ஸோ அதான் மேக் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இது கிளாஸை ஏற்றி இறக்குற ஹேண்டில். ஸோ அந்த ஹேண்டில் தான் முதல்ல நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அந்த ஹேண்டில் எடுக்கிறதுக்கு உள்ளே ஒரு லாக் போட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை டெஸ்டரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு ஒரு தண்ணி விட்டிங்கன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் ஈஸி தான். அதுக்கப்புறம் இந்த பேடு ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு தென்னிங்கன்னா, மெதுவாக தென்னிங்கன்னா எல்லாமே பேடு ரிமூவ் ஆகி வந்துடும். அதே போல் ஹேண்டில்லையும் இந்த லாக்குக்கு பக்கத்துலேயும் ஒரு 3 ஸ்க்ரூ, மொத்தத்தில் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் பேடை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ஹேண்டில் தான் உடஞ்சி போச்சு. ஸோ இதை எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ அதில் 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூ கழட்டணும். அதுக்கப்புறம் இந்த ராடு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இதில் தான் லாக் ஆகிருக்குது. ஸோ ராடு வெளியே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த பெண்டு உள்ளே மாட்டிட்டு இந்த லாக்கில் மாட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த பிளாஸ்டிக்கில் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எளிய முறை தான் இது, ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம அந்த லாக்கை வெளியே எடுத்துகிட்டு ஸ்க்ரூ 2ஐயும் கழட்டிட்டோம்னா புதுசாக அப்படியே கொண்டு மாற்றிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க வேலை. ஸோ இந்த ராடு, இந்த லாக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு உள்ளே தான், ஜிஎஸ்டியோடு சேர்த்து 100 ரூபாய்க்கு உள்ளே தான் வந்தது. ஸோ நீங்கள் இதை கடைகளில் மாற்றினீங்கன்னா, இல்லை ஒர்க் ஷாப்பில் மாற்றினீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கேட்டேன், யாரும் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கல. அது இல்லாமல் விலையும் சொல்லலை. ஸோ நீங்கள் மாற்றிருந்த அனுபவம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ஸோ இதுதான் மெக்கானிசம், இவ்வளோ தாங்க மெக்கானிசம். ஸோ இது உங்களுக்கு நேரம் இருந்தது பாருங்கள் எப்படி லாக், அவ்வளோதான். அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டோம்னா அது லாக் ஆகிக்குது, அவ்வளோதான். வேறு நம்ம பெரிய வித்தெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இங்கே 2 ஸ்க்ரூ போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நம்ம பார்க்குற அது மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக முடிஞ்சுது. அதான், எதுவுமே முயற்சி இல்லாமல் நம்ம இருக்கிறத விட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு பெரிய நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பிளாஸ்டிக் லாக்கு 2 ஸ்க்ரூ, அவ்வளோதான். என்ன மெயினாக நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஏற்றுற அந்த ஹேண்டில் தான் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெத்தடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைமில் 2 டைம் கழட்டி செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். டோர் லாக் சேஞ்ச் பண்ணுற மெத்தடு இவ்வளோ தான். ஸோ நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆயில் விட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்பவே ரஷ்டாக இருந்தது. அதனாலேயும் அந்த லாக் உடையிறதுக்கு ஒரு காரணம். அதனால் எல்லா மூவபிள் பார்ட்ஸ்லேயும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லாக் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதுதான் மெத்தடு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள காருக்கு மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது அப்படின்னா செஞ்சு பாருங்கள். ஸோ இது எளிய முறை தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு வீடியோக்களில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆதரவு அளித்து வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. மீண்டும் இதே போன்று மற்றதொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.